ஹஸ்தம்ன்றது பிள்ளையார் நட்சத்திரம். சரியான லக்கு. அது என்ன லக்குனா ஹேண்ட்ஸ். அவங்களோட சிம்பிளே எப்படின்னா கை தான் அவங்களோட சிம்பிள். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நேச்சுரலாகவே ஹீலிங். ஹஸ்தத்தில் நிறைய பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வருவாங்க. அப்படி வரலன்னா கூட இப்போ வீட்லேயே யாராவது அது சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு ஹஸ்த நட்சத்திரம் இருந்தால் நோயே பெருசாக வராதுன்னுவாங்க. யாராவது நோய் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கையால் நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சரியாகும். ஹஸ்த நட்சத்திரம்லாம் கைராசி சொல்லுவாங்கள்ல, ஒரு வீடு கட்டினா திறக்கிறது, அந்த ரிப்பன் கட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ஹஸ்தத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் சமைச்சு அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அவங்க வந்து நேச்சுரலாகவே ஹீலிங். சிவபெருமான்கிட்டேருந்து பிள்ளையார் மாங்காய் வாங்கின கதை தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. என்னென்னா பிள்ளையார் மாம்பழம் வாங்கிட்டு முருகருக்கு தருவார். நீ வச்சுக்கோ தம்பி, பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல வச்சுக்கோ. முருகர் தான் வாங்காமல் கோச்சிட்டு பயணி வருவார். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே ஏமாறுவாங்கன்னா அதிகமாக அண்ணன் தம்பிங்கிட்ட ஏமாறுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாறுவாங்க. தம்பியே சொத்து வேணான்னாலும் இல்லை பரவாயில்லடா வச்சுக்கோடான்னு கொடுத்துட்டு வரும். அதுதான் ஹஸ்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எங்கே பிரச்சனை வரா இதில் தான் வரும். ஹஸ்தம் என்ன பண்ணால் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஜென்ஸோ மேலோ ஃபீமேலோ இருக்கிறதெல்லாம் ஊருக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டை வந்து திட்டு வாங்குவாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். அப்போ என்ன செய்யணும், ஆப்போசிட் ஆள் இவங்க கையில் பணத்தை பெருசாக கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கலாம். அன்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஹஸ்தம் மாதிரி பெஸ்ட் நட்சத்திரம் வேறு எதுவும்